அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொது தமிழ் 10வது தேர்வு நம்ம எழுதி பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பாருங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜ மார்த்தாண்டன். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் வெளியிட்டவர் யார்? ராஜ மார்த்தாண்டன். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் நா. வனமாமலை. தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கரை தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். பசும்பொன் முத்துராமலிங்கர் யாரை தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்கர் விடுதலைக்கு பின் டேஷ் என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார். நேதாஜி. முத்துராமலிங்கரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். முத்துராமலிங்கர் முதலில் உரையாற்றிய இடம் எது? சாயல்குடி. ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டவர் யார்? முத்துராமலிங்கர். சன்மார்க்க சண்ட மாருதம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்கர். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? ராபி சேது. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? தமிழின்பம். மேடை பேச்சு என்ற நூலை எழுதியவர் யார்? ராபி சேது. பாரதிதாசன் இயற்றிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? பிசிராந்தையார் நாடகம். கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுபவர் யார்? டி. கே. சிதம்பரநாதர். மகளுக்கு சொன்ன கதை என்ற கவிதை நூலை இயற்றியவர் யார்? பிருந்தா. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள்? சமுதாய முன்னோடி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார்? காயிதே மில்லத். விஜயா என்ற இதழை நடத்தி இந்திய விடுதலைக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? வீரமா முனிவர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இளங்குமரனார். தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இளங்குமரனார். தமிழிசை இயக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். கவிஞரேறு
என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசுலு. பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். தொடர்ச்சியா நம்ம சேனல் எழுதுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.